தாலும் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, அது ஒரு பொண்ணு தான். நிறைய பேர் அதை ஆணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தாலும் வந்து இந்த அரண்மனைக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த நர்சரியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாலும் எதிரி நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு ஸ்பையாக வந்தவங்க. அவங்க மூலியமாக தான் இப்போ இருக்கிற அரசரோட அப்பாவும் இறந்து போனார். அந்த சமயத்தில் போர் வந்தப்போ தான் இந்த நாட்டோட ஹேண்ட் ரிவர் இவங்க கைக்கு, எதிரி நாட்டு கைக்கு போயிருக்கும். இப்போ எதிரி நாடு ஏகேன் இவங்க நாட்டோட துறைமுகத்தை தாக்கிட்டாங்க. இப்போ நாட்டுக்கு வந்து போர் அப்படிங்கிறதும் பாசிபிள் கிடையாது. ஏன்னா இவங்க நாடு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அவங்க துறைமுகத்தை தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எதிரி நாட்டுக்கு துறைமுகத்தையும் கொடுக்க முடியாது. அதனால தாலுமை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயத்தை இங்கே நான் தெளிவுபடுத்தியே தீரணுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அது எப்படி ஜின்மோவும் அந்த தங்கச்சிக்காரி சோல்கியும் காதலிக்கலாம், 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. குழந்தைங்களை மாற்றினதுனாலையும் ஆள்மாறாட்டம் நடந்ததுனாலையும் தான் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அரசர் தன்னோட குழந்தையும் இறந்து போன அரசரோட குழந்தையும் மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாவாக்கு 2 குழந்தைங்க. அதில் அரசரை காதலிச்ச சமயத்தில் அரசருக்காக சொலனாவை பெற்றெடுத்தாங்க. அதுக்கப்புறமாக கோச்சனோட வாழ்றப்ப தான் சோல்கியை பெற்றெடுத்தாங்க. அப்படி பார்த்தா ஜின்மோவும் சொலனா மட்டும்தான் ரத்த சொந்தம் ஆகுது. அதாவது அவங்க 2 பேருக்கும் அம்மா வேறையா இருந்தாலும் அப்பா ஒன்று. அதுதான் இந்த நாட்டோட அரசர். அவங்க 2 பேரும் ஹாஃப் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜின்மோவுக்கும் சொலனாவுக்கும் ஒரே அப்பா, அம்மா வேற. அவங்க தான் அண்ணன் தங்கச்சி ஆகுதே தவிர்த்து மற்றபடி சோல்கிக்கும் இந்த ஜின்மோவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க காதலிக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி சொலனாவும் இளவரசரும் காதலிக்கிறது தப்பு கிடையாது. யார் காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னா ஜின்மோவும் சொலனா தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் பிரதர் அண்ட் சிஸ்டர், அதாவது ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க. நான் கதை சொல்கிறப்ப தெளிவாக தாங்க சொன்னேன். மேபி நான் எங்காவது மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால தான் அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறமாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனில் அரசரை பார்க்கறதுக்காக தாலும் வராங்க. தாலும் வர்ற சமயத்தில் அந்த இடத்துல இளவரசர் இருப்பார். இப்போ தான் இளவரசர் ஃபர்ஸ்ட் தாலுமை பார்க்குறாங்க. தாலும் ஒரு பெண் அப்படிங்கிறது இளவரசருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ நேர்லையும் பார்க்குறாங்க. இந்த நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்கேன் தெரியுமா, அந்த எதிரி நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப தாலும் வந்துட்டு அரசரே நீங்கள் என்னை பார்க்கணும்னு சொல்லி விட்டப்பவே இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன். அதனால நான் ரெடியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ரோலை கொடுப்பாங்க. அதில் இருக்கிறது வார்த்தைகள் கிடையாது, ஒரு ஓவியம் தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரு செடி மாதிரி இருக்குது. இது என்ன குறிப்பால் உணர்த்துது அப்படின்னா அந்த எதிரி நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, அது எவ்வளோ லேயராக இருக்குது அப்படிங்கிறதும். இந்த தாலும் வந்து ஒரு காலத்தில் அந்த எதிரி நாட்டோட பிரஜை தான் இல்லையா. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மறைமுகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அரசர் கேட்டதுக்கு அப்புறமாக உங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசரே நீங்கள் தாராளமாக என்ன நம்பலாம், நான் இந்த நாட்டோட பிரஜை, நான் இங்கே தான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னால் உங்களை முழுசாக நம்ப முடியாது, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக மந்திரியார் வந்து நீங்கள் இப்போ நினச்சா கூட தாலுமை வந்து கொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த எதிரி நாட்டை பற்றி அக்கு வேற ஆணி வேறா தெரிஞ்சவன் இந்த தாலும் தான். இவளோட உதவி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் தாலுமை என்னோட கையால் தான் கொள்ளுவேன். எப்போனா என் அப்பாவை வந்து கொன்று தான் அந்த ஹேண்ட் ரிவர் வந்து அங்கே போச்சு அந்த எதிரி நாட்டுக்கு. அந்த ஹேண்ட் ரிவரை நான் மீட்டி எடுக்கிறப்போ இந்த தாலுமை கொன்று இவர் ரத்தத்தில் நான் குளிப்பேன். அந்த ஹேண்ட் ரிவரில் அந்த ரத்தத்தை கலக்குவேன். அப்படி ரத்தத்தால் கலங்கி போன அந்த ஹேண்ட் ரிவரில் நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுவும் என் கையால் தான் நான் தாலுமை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் என்னோட ரிவெஞ்சை வந்து நான் பர்ஃபெக்டாக எடுத்த மாதிரி. ஏன்னா எங்கள் அப்பாவை காதலிச்சு இவ ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அரசரே இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ நம்ம எப்படி தாலுமை நம்ப முடியும், இப்போது நம்ம அவங்க ஏதாவது பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். ஆனால் அரசர் இருந்துட்டு இல்லை அவன் நம்மளை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற மாட்டான், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாரு. அரசரே நிஜமாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளை ஏமாத்துற, நம்மளுக்கு குழிப்பறிக்கிற தைரியம் டாலுமுக்கு வராது அப்படின்னு அரசர் உறுதியாக சொல்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. அதை திருப்பி வந்துட்டு டாலும் கிட்டேயே மந்திரியார் கேட்குறாங்க. அரசருக்கும் உங்களையும் பார்க்குறப்போ 2 பேரும் எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுறீங்க. அரசர் உங்களை கொல்ற அளவுக்கு வெறியோடு இருக்காரு, ஆனாலும் உங்களை பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு. நீங்கள் அரசருக்கு பண்ணது துரோகம். ஏன்னா உங்கள் அப்பாவோட பழகி காதலிச்சு முதுகில் குத்திருக்கீங்க. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அரசர் பார்த்துருக்காரு. அவ்வளோ கோவமாக இருந்தாலும் உங்களை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட காரியம் என்ன கொடுத்தாங்க, அந்த நாட்டிலேருந்து எதிரி நாட்டிலேருந்து நீங்கள் ஸ்பையாக வந்தீங்க, ஹேண்ட் ரிவரை நீங்கள் அந்த நாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் அரசர் கூட நெருங்கி பழகுனீங்க. அதாவது இப்போ இருக்கிற அரசரோட அப்பா கிட்ட அவரை காதலிச்சிங்க. கடைசியில் அவர் செத்ததே உங்களுக்காக, நீங்கள் அவர் முதுகில் குத்துற மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் நீங்கள் எதிரி நாட்டிலேருந்து ஸ்பையாக வந்தது இத்தனை வேலையும் பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்பி போயிருந்தால் ஹீரோ மாதிரி உங்களை கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் அப்படி போகாமல் நீங்கள் ஏன் இந்த நாட்டிலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கேட்கறதுக்கு தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னால் திரும்பி போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
மந்திரியாரும் நான் அரசர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இது ஏதோ சொன்னார், தாலிமால திரும்பி போக முடியலன்னு. அதுக்கான என்ன ஏது அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, அரசர் தானே பேண்டை வச்சு நடத்திட்டு இருந்தாரு, இப்போ அந்த பேண்டை பார்த்துக்கிறது இளவரசர் தான், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ தாலும் வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. இளவரசர் வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமாக அரசர் வந்து இளவரசர் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அந்த எதிரி நாட்டோட படை எந்த அளவுக்கு முகாமிட்டிருக்கு, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன்னா அவங்க ஹார்பரை தாக்கினப்போ அங்கே முகாமிட்டிருப்பாங்க இல்லை, அந்த டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு அது உடனே வந்து கலெக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே இளவரசர் வந்து மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு இப்போ தான் ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம இதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாக சொல்கிறாங்க. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியண்ணா போயிட்டு ஆன்ட்டியை பார்த்து பேசுவாங்க. ஆன்ட்டிக்கு வந்து அனுப்புறதுக்கு மனசே இருக்காது, கண்ணீர் வழியை தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ராணி எப்போவுமே லைப்ரரிக்கு வந்ததே கிடையாது. இந்த வாட்டி வர்றாங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. மேட் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தங்கச்சிக்காரி வந்து எங்கிட்ட கேட்டா அந்த எதிரி நாட்டை பற்றி அந்த கதைகளை பற்றி. எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. சின்ன பொண்ணு வந்து கேட்குறேன், எனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு தான், இருந்தாலும் அந்த நாட்டோட ராணி, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக எடுத்து வைப்பாங்க, படிப்பாங்க. ஆனால் அப்படி புக்கு மேலே படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ மறுபடியும் புக்கெல்லாம் படிக்கிறதுக்காக இந்த தங்கச்சிக்காரி வருவாளா, இதை பார்த்துட்டு எழுப்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி மெய்ட் கேட்பாங்க. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களால ராணி மேலே ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும் தங்கச்சிக்காரிக்கு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அந்த எதிரி நாடு எங்கே முகாமிட்டிருக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இதை பாருங்க, அங்கே போய் நின்று கரெக்டாக வரேங்க அப்படிங்கிறாங்க. என்ன சின்னனா தான் பார்த்ததும் டக்குன்னு வரைஞ்சிருவார் இல்லையா, அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா. ஸோ வரேங்க, யாராவது எதிரி நாட்டை சேர்ந்தவங்க யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா உடனே கொன்னுடணும். ஏன்னா நீங்கள் வந்து யார் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்கள் மூலியமாக எந்த இன்ஃபர்மேஷனும் போயிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு கேட்டு வந்து இங்கே உட்காந்து சின்னனா வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் எங்கேயோ சவுண்டு கேட்குது. சரி, நாங்கள் என்ன எதுன்னு பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லனா ஒரு பக்கமும் பெரியண்ணா ஒரு பக்கமும் போவாங்க. இங்கே சின்னனா வரைஞ்சிட்டு இருக்கிறப்ப தெரியாதனமாக ஒரு கல் மேலே கைப்பட்டு அது உருண்டு விழுந்துடும். இந்த சவுண்டு கேட்டதும் அந்த எதிரி நாட்டு முகாமிட்டிருக்கிற அந்த பகுதியிலிருந்து 2 வீரர்கள் வந்து என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக இவங்க இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. பெரியண்ணாவும் சொல்லனாவும் எப்படியோ அவங்கள அடிச்சு மயக்கமடி செஞ்சுடுறாங்க. பெரியண்ணா கொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொடுத்த ஆர்டர். நம்ம கொல்லலைன்னா கண்டிப்பாக பேண்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க மூலியமாக அந்த தகவல் போயிடக்கூடாது இல்லையா அப்படிங்கிறப்போ. ஆனால் சொல்லனாக்கு கொல்றதுக்கு மனசு வரல. ஏன்னா பார்க்கறதுக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். நம்ம எதுக்கு கொல்லணும், நல்லா அடிச்சு மயக்காடியை செஞ்சு வேற இடத்துல கொண்டு போய் போட்டுடுவோம். அவங்க மயக்கமாயிட்டு அந்த மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறப்போ அவங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலையை பண்ணிடுறாங்க. சொல்லனா நீ சொல்லி தான் பண்ணுற, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனசாதான் பெரியண்ணா பண்ணுவார். அதுக்கப்புறமாக சின்னண்ணா வந்துட்டு வரைஞ்செல்லாம் முடிச்சுட்டாங்க. அதை எடுத்து கொண்டு வந்து இளவரசர்கிட்டையும் கொடுக்குறாங்க. இளவரசர் வந்து அரசர்கிட்டையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லா வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இளவரசரை பாராட்டவும் செய்கிறாங்க. நல்ல வேலை, நல்லா வந்து பேண்டை வந்து நீ ட்ரெயின் பண்ணியிருக்க, இதை வச்சு நாம கண்டிப்பாக அவங்கள வந்து எதிர்க்க முடியுமா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சின்னண்ணா வரைஞ்ச இந்த படத்தை எல்லாருமே தான் பார்க்குறாங்க. விசுவும் தான் இருப்பாங்க. விசுவுக்கெல்லாம் இன்னும் இவங்க என்ன பண்ணாலும் மேலே வந்துடுறாங்க, இந்த அரசன் மேலே மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி விசுக்கு இருக்கும். அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமாக இன்னும் அரசர் டீட்டெயிலாக அந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதில் சில விஷயங்கள் தெரிய வருது. குதிரைகளை கட்டி போடுறதுக்காக சில இடங்கள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு குதிரை தான் இருக்கு. மிச்ச குதிரைகள் என்ன, இத்தனை வீரர்கள் இருக்கிறப்போ எல்லாருமே குதிரையில வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் குதிரையோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கே, ஒருவேளை அவங்களுக்கு சாப்பாடு ஏதோ போதாமல் குதிரையில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக 2-3 வீரர்கள் போயிருப்பாங்களோ அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அவங்களுக்கு சாப்பாடு பத்தலை, அதுக்காக குதிரையவே அடிச்சு சாப்பிட்றாங்க போல இருக்கு. குதிரையில போயிட்டு சாப்பாடு அவங்க நாட்டுக்கு போய் எடுத்துட்டு வர்றதுக்கே ஒரு 2-3 நாள் ஆயிடும். அது வரைக்கும் இங்க இருக்கிற வீரர்கள் பசி தாங்கணும் இல்லையா. ஸோ கொண்டு வந்த சாப்பாடு முடிஞ்சதுனால குதிரையவே அடிச்சு அதோட மீட்டை சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. உடனே அரசர் வந்துட்டு சொல்றாரு, இப்போ அந்த எதிரி நாட்டு அரசனுக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி உங்க வீரர்கள் பசி பட்டினால குதிரையவே கடைசியில அடிச்சு சாப்பிட நிலைமைக்கு வந்துட்டாங்க, நாங்கள் கேள்விப்படுறேன். அதனால உங்களை பார்க்குறப்போ, உங்கள் வீரர்களை பார்க்குறப்போ எங்களுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. எதுக்கு போர், எதுக்கு உயிர் சேதம், அதுக்கு பதிலாக நம்ம 2 பேர் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாம். அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு உங்கள் வீரர்களுக்கு நான் சாப்பாடு கூட கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு நீ அனுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் செம்மையாக பண்ணிட்டோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு சாகசம் பண்ணால் பயங்கர அதை பற்றி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இளவரசர் தள்ளி நின்று பார்ப்பாங்க. இவங்க நிஜமாலுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லவே முடியாது. நான் சின்னனா ரொம்ப சாதாரணமாக நினச்சேன். ஆனால் அவர் வரைஞ்சிட்டு வந்த ஓவியம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் இவங்க எல்லாருக்கும் நாம் வந்து எதாவது ட்ரீட் கொடுக்கணும். ஸோ ட்ரிங்க்ஸு போதும் அளவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக இதை தங்கச்சிக்காரிக்கு இருப்பு கொள்ளலை, என்ன நடந்துட்டு இருக்கு அதில் தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாம் இந்த நாட்டோட ராஜாவோட மகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ இளவரசனையே கவுத்துட்டு அந்த இடத்துக்கு இவ வரணுங்கிற அளவுக்கு ஆசைப்படுறா போல இருக்கு. அதனால பயங்கர எந்தவா இருக்கா, சரியா சாப்பிட மாட்டேன்றா, நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறா. இந்த பக்கம் அரசரும் வந்துட்டு சாப்பிட்ருக்காரு. அந்த சமயத்தில் எதிரி நாட்டு அரசர்கிட்ட இருந்து ரிட்டர்ன் லெட்டர் வந்துருச்சு. அது கேர்டேக்கர் படிக்கிறாரு. அதில் தான் தெரிய வருது பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாராம். அரசருக்கு சந்தோஷம் தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நீங்கள் என்னோட நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் நாட்டோட தலைநகரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது, அங்கேயே வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிம்பாங்க. இதுவே அரசருக்கு என்னடா
எதிரி நாட்டை சேர்ந்தவன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஓகேங்கிறானா? சரி, அடுத்து என்ன அப்படிங்கிறப்போ அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ உங்களோட ராயல் ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தங்க எனக்கு பணைய கைதியாக இருக்கணும், அப்போ தான் என்னோட சேஃப்டிக்கும் நான் வந்து ஓகே சொல்ல முடியும், நான் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து பேசுகிறேன் இல்லையா அப்படிங்கிற சமயத்தில் அரசர் ஷாக் ஆகிடுவார். சரி, அப்படி ராயல் ஃபேமிலியிலிருந்து யாரை வந்து அவன் பணைய கைதியாக கேட்குறான், அதாவது எழுதியிருக்கானா அப்படிங்கிறப்போ ஆமாம் அரசரே எழுதியிருக்கான், தங்கச்சிக்காரியை தான் பணைய கைதியாக வேணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் இதை படித்ததை கேட்டதும் அரசருக்கு ஷாக்கு. இங்கே என்ன பேசுகிறாங்க என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு போய் சொல்கிறது தானே இந்த தங்கச்சிக்காரியோட மெய்டுக்கு வேலை. அவளும் இதை வெளியே நின்று கேட்டுட்டா, பயங்கர ஷாக் ஆயிடுச்சா. இது உடனே போயிட்டு தங்கச்சிக்காரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கமாக அது இளவரசர் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுங்க, நிறைய சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லனாக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அரசருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ மாஸ்டர் இருந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸு இந்த ட்ரீட் எல்லாம் இவங்களுக்கு தான், உனக்கு கிடையாது சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்கெல்லாம் குடிச்சிட்டு மட்டையாக இருக்கிறப்போ சொல்லனா வந்து கேட்பா, ஏன் மாஸ்டர் எனக்கு மட்டும் இல்லை, நானும் தானே கஷ்டப்பட்டு அவங்க கூட போய் வேலை செஞ்சேன், சக்ஸஸ் பார்ட்டி அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் இல்லையா அப்படிங்கிறப்போ ஒரு பாக்ஸை தள்ளி வைக்கிறாரு. இந்த பாக்ஸில் இருக்கிறது உனக்கான கிஃப்ட்டு, இது கொடுக்க சொன்னது ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ட்ரைனிங்கை நீ ப்ராப்பராக நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படின்னாலும் உனக்கு கொடுத்த டாஸ்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டா அவர் ஏதோ உனக்கு ஒரு கிஃப்ட் தரதாக சொல்லியிருந்தாராமே. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நாளைக்கு ரெடியாயிரு, நாளைக்கு மத்தியானம் அவரே வந்து உன்னை பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. சொல்லனாவும் அதே மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக நிற்கிறான். அடுத்த நாள் இளவரசர் வந்து பார்க்குறாரு. சொல்லனாக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாக இருக்கிறப்போ இளவரசர் வராரு, தன் கூட வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு, சொல்லனாவுக்கும் தான். ஆனால் ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இளவரசரை சொல்லனா விரும்ப ஆரம்பிச்சிட்டா, இப்போ இளவரசரும் நம்மளை விரும்புறாரு, அதனால ஒரு டேட்டிங்க்கு கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு போறா. இவங்க 2 பேர் கரெக்டாக அரண்மனை விட்டு வெளியே போகிறப்போ அந்த பக்கமாக இருந்த ஆன்ட்டி பார்ப்பாங்க. சொல்லனா வெளில போகிறப்போ இளவரசர் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து கூப்பிட்டு போவாரா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன 2 பேர் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிப்பாங்க. ஈவன் அரண்மனை விட்டு வெளியே அந்த கடை வீதிக்கு வந்ததுக்கு அப்புறமாக்க கூட சொல்லனா ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாரு, யாராவது இடிக்கிற மாதிரி வந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாரு. இதெல்லாமே சொல்லனா மனசுக்குள்ள அந்த காதல் இன்னும் வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அங்கே ஜேடால ஆனால் நகையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட இளவரசர் வாங்குவார். ஆனால் அப்போவே சொல்லனாக்கு கொடுக்க மாட்டார், அவரே வச்சுப்பாரு. சரி சர்ப்ரைஸ் பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா நினச்சிப்பா. இங்கே பக்கத்தில் ஒரு சிக்கன் கடை இருக்குது, அங்கே சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குமா, வா அப்படின்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு முழு கோழியை வேக வச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. சொல்லனா எப்படி சாப்பிடுவா அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும், இளவரசருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நாம் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும், இளவரசர் கூட நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிச்சு சாப்பிடுவா. இளவரசர் இதை பார்த்துட்டு ஏன் சொல்லனா சிக்கன் நல்லா இல்லையா, நல்லா இருக்கு இளவரசரே அப்படிம்பாங்க. அப்புறம் நீ ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொன்னதும் சொல்லனாக்கு சந்தோஷமாயிடும். ஆமாம் நீங்கள் சொல்லி சில மாதங்களாச்சு மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா பேசுவா. இளவரசர் அடிக்கடி வெளியே பார்ப்பாரு, அது என்னங்கிறது சொல்லனாக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. இதுதான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னமோ எடுத்து வைப்பாரு, ஏதோ துணியால் சுத்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இது என்னது ஏதுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவ கடைசியில் அதை ஒதுக்கி வச்சுட்டு, இல்லை இளவரசே என்னால் இது ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நான் ஒருத்தரை மனசார காதலிச்சேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த வில்லேஜில் எங்கள் கூடவே வந்து 2 ஆன்ட்டிங்க இருப்பாங்க, அதில் ஹைட்டாக இருக்கிற ஆன்ட்டியோட பையனை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய் கோழி இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்டு வச்சுருந்தோம். அவன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், அவனை என்னால் மறக்க முடியாது. இந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டா நான் அவனை மறக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறப்போ இந்த கிஃப்ட்டை நீ எடுத்துக்கிட்டா அவனை மறக்கிற மாதிரி ஆகுமா, நீ சொல்கிறது எனக்கு வந்து அந்தளவுக்கு புரியல சொல்லனா, நீ அந்த பையனை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்க அப்படிங்கிறது நீ பேசுகிறப்போ அது எனக்கு புரியுது, ஆனால் இந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டா அந்த பையனை மறக்கிற மாதிரி அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படிம்பாங்க. இல்லை இளவரசே வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறப்போ லைட்டாக கோவம் வந்துடும் இளவரசருக்கு. இது ராயல் கிஃப்ட், இதை மறுக்கிறியா அப்படின்னு சொன்னதும் சரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காரு, என்ன அவ்வளோ விரும்புகிறாரு பாரு, அவர் கிஃப்ட் வேண்டான்னு சொன்னதும் இளவரசருக்கு எவ்வளோ கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த கிஃப்ட்டை பிரிப்பா. அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு குத்துவாள் உரைக்குள்ளே இருக்கும், அதை எடுத்து பார்க்குற சொல்லனா ஒன்றுமே புரியல. சொல்லனா நீ இன்னும் பேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை, ஏன்னா பேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான அடையாளமே அந்த பச்சை குத்தி விட்டுறது தான் இல்லைங்களா. ஸோ நீ இன்னும் என்ட்ரு ஆகலை, உனக்காக நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படிங்கிறது இப்போ நீ பண்ணி முடிக்க வேண்டிய வேலை. அங்கே பார்த்து 2 பேர் இருக்காங்க, நம்ம எதிரி நாடு இப்போ நம்ம துறைமுகத்தை வந்து அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அந்த எதிரி நாட்டை சேர்ந்த 2 ஸ்பை தான் இங்கே உட்காந்துருக்காங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க 2 பேரை உன் கையால் கொண்டுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் தான் நீ பேண்டில் சேர்ந்துக்க முடியும், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறீங்க, நானா என்ன எதுன்னு முழிக்கிறதுக்கு, ஏன்னா நீ ஏற்கனவே அங்கே வரைகிறதுக்காக போனப்போ நீ 2 பேரை ரொம்ப பார்க்கறதுக்கு சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவடிக்காமல் விட்டு வந்திருக்கிறதுல எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா. ஆக்சுவலாக அதுவே தப்பு, உன்னை யாராவது எதிரி நாட்டை சேர்ந்தவங்க அங்கே பார்த்துருந்தாங்கன்னா நீ கண்டிப்பாக கொண்டுட்டு தான் வந்திருக்கணும், நீ கொல்லாமல் வந்திருக்க, அது உன்னோட தப்பு. இப்போ அதுக்கு நீ ஈக்குவல் பண்ணுற, அப்படி இல்லைன்னா நீ பேண்டில் எப்பவுமே என்ட்ரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கேருந்து எழுந்து வந்துடுவார். கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு போதையில் தள்ளாடுற மாதிரி வந்து அந்த 2 ஸ்பையும் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கடைக்குள்ள வந்து கலாட்டை பண்ணி அவங்கள அங்கேருந்து துரத்தி விடுறாங்க.
காதலை எதிர்பார்த்து வந்த சொலனாவுக்கு இப்படி ஒரு விஷயம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது அவ எதிர்பார்த்தும் வரல, ஏத்துக்கவும் முடியல. அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கும், கையில இருந்து குத்துவாள் இருக்கு. பட் இப்போ முடிவுக்கு வந்துட்டா, நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும். இடையில இளவரசர் மேலே வந்த காதலில் நம்ம லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டோம். பேண்டுக்குள்ளே போனாதான் நம்ம தங்கச்சி எங்கே இருக்க எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை துரத்தி மர்டர் பண்ணுறதுக்காக போறா. இளவரசர் இப்போ ஸ்டெடி ஆயிட்டார். அந்த கடையிலேயே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்போ, யார் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்குள்ள யார் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ பக்கத்துலேயே பாடி கார்டு இருந்துட்டு, யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க, இந்தாங்க அதுக்கான காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாடி கார்டை பார்த்து இளவரசர் கேட்பாரு, சொல்லனா எந்த பக்கம் போனா என்ன ஆச்சு அப்படிங்கிறப்போ, இளவரசரே எனக்கு தெரியல, அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாளா அப்படிங்கிறது கூட எனக்கு வந்து யோசிக்க முடியல. ஏன்னா அந்த ஸ்பைங்க வந்து எதிர்நாட்டை சேர்ந்தவங்க பல வருஷமாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இந்த பொண்ணு பேண்டுக்குள்ளே வந்து சேர்ந்தே 1 வருஷம் தான் ஆகுது. அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வெயிட் பண்ண இந்த பக்கம் அவங்க 2 பேர் கூட ஃபைட் பண்ண பார்க்குறா. அந்த எதிரி நாட்டோட ஸ்பை வச்சிருந்தே ஏதோ ஒரு பையன் வந்து சொல்லனா வச்சிருக்கா. அவனுங்களும் துரத்திட்டு வராங்க. ஏதோ நிஞ்சா டெக்னிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. கையிலேயே நட்சத்திரம் மாதிரி ஏதோ வந்து ஆயுதம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்லனா முதுகுல ஏறிடுது. அதை ஒரு பக்கம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பேக்கை கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன். ஏ பொண்ணே, யாரு நீ, ஒழுங்கா அது கூட அப்படிங்கிறப்போ இந்த 2 பேருக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சு போயிடுதோ, இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கா அப்படின்னா நாம எதிரி நாட்டோட ஸ்பைன்னு தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு அவங்க 2 பேர் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லனா 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அது பத்துமான்னு தெரியாது. ஆனால் ஆப்போசிட்டில் 1 on 1 கிடையாது, 2 பேர் இருக்காங்க. எப்படி சொல்லனா எதிர்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் இளவரசர், இதில் சொல்லனா தப்பிச்சு உயிரோடு இருந்தா அப்படின்னா அவளை நர்சரிக்கு அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாரு. இங்கே அரசரோட சேம்பரில் ஒட்டு கேட்டு வந்திருப்பா இல்லையா இந்த தங்கச்சிக்காரியோட மைடு, அதை வந்துட்டு தங்கச்சி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அம்மா அந்த எதிரி நாடு வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த நாட்டோட ராஜா மகளை வந்து நாங்கள் ஹாஸ்டேஜை பிடிச்சு வச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அரசர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து தங்கச்சிக்காரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே ராணிக்கும் இந்த நியூஸ் வருது. என்னது, அந்த எதிரி நாட்டு அரசன் அப்படியா கேட்டான், அரசர் இப்படி இதுக்கு ஒத்துக்குவார் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ராணி, என்ன எதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் ஜிம்னுவுக்கும் தெரிய வருது. என்ன ஜிம்னுவை பார்க்கறதுக்காக இவர் வருவார், விசு வருவார். அந்த சமயத்தில் ஜிம்னு வீட்டில் இருக்க மாட்டாங்க. பாடி கார்டு கிட்ட என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, என்ன அந்த ராஜாவோட பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்கானா அப்படிங்கிறப்போ இல்லைங்கிறாங்க. பொய் சொல்லாதடான்னு சொல்லி கோவப்படுறப்போ ஜிம்னுவை வந்துட்டு, நான்லாம் ஒன்றும் அவங்கள பார்க்க போகல, தங்கச்சிக்காரி தான் என்னையே பார்க்க வந்தா. இதை பாரு, அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்தாளா, நீ அவளை பார்க்க போனியா, இப்போ அது முக்கியம் கிடையாது. எதிரி நாட்டை சேர்ந்த அந்த அரசர் வந்துட்டு நம்மளோட அரசரோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த தங்கச்சிக்காரி தான் ஹாஸ்டேஜா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காள் அப்படின்னதும் இது கேட்டதும் உடனே தங்கச்சிக்காரியை பார்க்கறதுக்காக ஜென்மம் வருவான். என்ன ஜென்மம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படியே கொஞ்சம் கண் கலங்க தான் நிற்பான். அவனுக்கு வந்து கொஞ்சம் காதல் இருக்குங்க அந்த தங்கச்சிக்காரி மேலே. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் அப்பா தான் அரசர், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறப்போ போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க, ஹாஸ்டேஜா நான் போக மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் கேட்குறப்போ லைட்டாக இவளுக்கும் கண்ணு கழங்கும் தான். ஆனால் எதையும் கண்டுக்காம அங்கேருந்து வந்துடுவா. இல்லை நீ போகக்கூடாது, நீ போனா அப்புறம் இந்த அரசருக்கு எதிராக நான் யாரை வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜின்முக்கு இருக்கும். இப்போ இந்த தங்கச்சிக்காரி எங்கே கிளம்பி வந்திருக்கான்னா அரசரை பார்க்கறதுக்காக தான். அரசரே நான் இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், என்ன ஹாஸ்டேஜா அனுப்பிச்சு வைங்க, அமைதி பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்துகிறப்போ அந்த எதிரி நாட்டு அரசர்கிட்ட ஹாஸ்டேஜா நான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறப்போ, இதை பாருமா நீ அவ்வளோலாம் யோசிக்காத, கண்டிப்பாக நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னோட கோரிக்கை எடுத்துக்கோங்க, என்னை அனுப்புங்க, இல்லைன்னா கடைசியில் இது வாரில் போய் தான் முடியும். அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் தைரியமாக தான் இருக்கேன், நீங்கள் அனுப்பிச்சீங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்ட அரசர் அப்படி பூரிச்சு போயிடுவாரு. நீதான் உண்மையான சுபேக்கா, சுபேக்கா அப்படிங்கிற அந்த பூவோட அந்த கதையை சொல்லுவாங்க. அது 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். அப்படி பூத்து விழறப்போ அதோட நறுமணமே இந்த நாட்டை அப்படியே பாதுகாக்கும். அதனால தான் நம்மளுக்கு பிறக்கிறது பெண் குழந்தையா இருந்தால் சுபேக்கான்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மாவான சாவா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் வீண் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரியை பக்கத்தில் கூப்பிட்டு, அதுக்கு காரணம் உன்னை இழந்துருவனோ அப்படிங்கிற பயந்தாமா. ஏற்கனவே பல வருஷத்துங்களுக்கு அப்புறமாக பெரிய பொண்ணாதான் நீ எனக்கே கிடைச்ச, கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற தைரியம் ஒரு அரசன் எனக்கு இருந்தாலும் ஒரு அப்பாவும் உன்னை அனுப்ப என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசுவாங்க. அரசரை பார்த்து சம்மந்தமாக பேசுறதுக்காக ராணி வந்திருப்பாங்க. வெளியே நின்று ராணி இது எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. உள்ள வந்து அரசர்கிட்ட பேச மாட்டாங்க. அதுக்குள்ள பயங்கர எமோஷன் ஆயிடுவாங்க. பாருங்களேன், அரசர் தன்னோட குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, இந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போய் அழுதுட்டு வருவாங்க. அரசர்கிட்ட எவ்வளோ காதல் இருக்கு, ஆனால் ஏன் அந்த காதல் எனக்கு கிடைக்கல, அவர் என் மேலே பாசமாக இருக்காரே தவிர்த்து அவர் காதல் எனக்கு கிடைக்கல. அவர் காதலில் முழுமையாக அடைஞ்சது சாவா அப்படிங்கிறவங்க தான். அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கல்ல, அவங்க அடைஞ்ச அந்த காதலை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது என் லைஃப்பில் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. குயின் பேசுறது கேட்குறப்போ மெய்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அரசர் மந்திரியாரையும் இளவரசரையும் கூப்பிடுவாங்க. இதை பாருப்பா இளவரசரே, ஒரு லெட்டர் எழுது, இந்த மாதிரி நான் என்னோட மகள் எல்லாம் அனுப்ப முடியாது அவங்ககிட்ட ஹாஸ்டேஜா, பட் நான் வந்து அமைதிக்காக அவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஒரு லெட்டர் எழுது, அதை எடுத்துகிட்டு போய் நானே அவங்ககிட்ட டேரெக்டாக கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இளவரசர் ஒத்துக்க மாட்டேன்றாரு.
இதை பாருங்க, நீங்கள் தனியாக போய் உன்னை மீட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த எதிரி நாட்டுக்கு இப்போ அரசராக யார் இருக்காங்களோ அந்த அரசரோட அப்பா தான் இந்த அரசரோட அப்பா கூட போர் புரிஞ்சு அவரை கொன்னது. அதன் வகையில் ஹேண்ட் ரிவர் அவங்க பக்கம் போனது. அப்படி இருக்கிறப்ப உங்களை நாங்கள் தனியாக அனுப்பவே மாட்டேன். அப்படி நீங்கள் தனியாக போவீங்கன்னா அதுபடி என்னை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நீட்டிட்டு உட்காந்துப்பான் இந்த இளவரசன். அரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்னதான் பண்ணுறது? என்னால் சத்தியமாக வந்துட்டு தங்கச்சிக்காரியை அனுப்பவே முடியாது. அந்த பொண்ணு பாவம் அவங்க அம்மாவை இழந்து என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பா. அவளை நான் இழக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ அரசரே, உங்களை யார் இளவரசி அனுப்ப சொன்னது? நான் இருக்கேன்ல, உங்களுக்கும் என் தங்கையான இளவரசிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்த்துப்பேன். அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இளவரசர் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்காக வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. ஈவன் அரசருக்கும் புரியல, மந்திரியாருக்கும் புரியல. இந்த பக்கம் மாஸ்டர் வந்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா நைட் ஆயிடுச்சு, இன்னும் சொல்லனா வரல அப்படிங்கிறத அங்கே வந்து செக் பண்ணுறாங்க. பெரிய அண்ணா சின்ன அண்ணாவுக்கும் என்ன எதுன்னு இன்னும் தகவல் தெரியல. இந்த பக்கம் சொல்லனாவை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் சண்டை போட்டு போராடி ஆல்ரெடி ஒருத்தனை வந்து கொன்னுட்டா. இப்போ கடைசியில் ஒருத்தனை அந்த குத்துவாள் கொடுத்துருந்தாரு இல்லையா இளவரசர், அதன் வகையில் கொன்னுட்டு அப்படியே நிப்பா பாருங்க. அப்படியே அவளுக்கு துக்கம் தொண்டை அடிக்கும். இந்த பக்கம் அரசர்கிட்ட பேசிட்டு வந்ததும் இளவரசர் மந்திரியார்கிட்ட நான் டாலிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்சரிக்குள்ளே வருவாங்க. அரசர் சொன்னார், டாலிமா பார்த்தோம் அப்படின்னா அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும், கருணை இருக்கும், சந்தேகப்படுற மாதிரியே இருக்காது. ஆனால் அவ்வளவு சாந்தமான அந்த முகம் தான் நம்மளை முதுகுல குத்தும் அப்படின்னு சொன்னார். அது உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க இளவரசரே, நான் எதிரி நாட்டோட ஸ்பையா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தேன். ஆனால் இப்போ நான் இந்த நாட்டோட பிரஜை. ஸோ நீங்கள் என்னை அப்படி நடத்துங்க, அப்படி பேசுங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஸ்பையாக இருந்தப்போ நீங்கள் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் எனக்காக ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் சொலனாவை தான் காட்டுறாங்க. சொலனா அவங்க 2 பேரை கொன்று உயிரோடு இருந்தா அப்படின்னா நீ உடனே நர்சரிக்கு அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கிட்ட இளவரசர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதே மாதிரி சொலனா இங்கே வரா. அங்கே வந்ததும் இளவரசர் பார்த்துட்டு நான் உனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்போ வந்த கோவத்தில் சட்டையை பிடிச்சிருவா சொலனா. இந்த வாட்டி நான் சாவ பக்கத்தில் இல்லை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நெருக்கத்தில் நான் பார்த்துட்டேன். ஒரு செகண்ட் தான் அவன் என்னை கொண்டிருப்பான் அப்படிங்கிறப்போ சொல்லனா கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாரு, ஃபைனல் டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட. இப்போ நீ பேண்டுக்குள்ளே இருக்க. இந்த பேண்டோட மெம்பர். அப்புறம் தாலும், நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் ட்ரைன் பண்ண வேண்டிய ஆள் இவ தான், இவ பேர் தான் சொல்லனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கும் தாலுமுக்கும் சரி சொல்லனாக்கும் சரி. தாலுமுக்கு ஒன்றும் புரியல, நம்ம சொல்லனாக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் சொல்லனா அப்படியே ரத்த கலரியாக நிற்பா. தாலும் எழுந்து வந்து அப்படியே சொல்லனாவை பார்ப்பாங்க. உன்னோட கண்கள் அழகா இருக்கு, எனக்கு இந்த பொண்ணோட கண்கள் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. உடனே இளவரசர் அது போதுமா, இந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அது போதுமா அப்படிங்கிறப்போ இளவரசரே நீங்கள் ரொம்ப பேராசைப்படுறீங்க, அவ்வளோ சீக்கிரமாலாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இளவரசரும் தாலுமும் பேசிக்கிறது அவங்களுக்கு புரியுது, ஆனால் சொல்லனாக்கு புரியலை. நம்மளுக்கே கொஞ்சம் அரையும் குறையமாக தான் புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இளவரசர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இவளை வந்து ஒரு பொண்ணாக மாற்றுங்க. இவ பொண்ணு தான், பட்டு பெண்மைக்கான குணங்கள் இவகிட்ட கிடையாது. ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் உட்கார் வச்சு சொல்லனாக்கு முதுகில் அடிபட்டிருக்கும் இல்லைங்களா, அவங்க தான் ஆயுதம் வீசியிருப்பாங்க இல்லையா அந்த 2 ஆட்கள், அது வந்து முதுகில் அடிபட்டிருக்கும். அதுக்கான மருந்தெல்லாம் போட்டுருக்கிறப்போ ஏமா அந்த எதிரி நாட்டு 2 ஸ்பையையும் நீ தான் ஒத்தையால் நின்று கொண்டு போட்டி அப்படின்னு கேட்குறதுக்கு சொல்லனா ஆமான்னு சொல்கிறாங்க. அது இந்த தாலும் சிரிச்சுக்கிட்டு ஒன்னா நீ சொல்கிறது பொய்யா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் பார்க்கறத விட நீ ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான உமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லணும் எதுவும் சொல்கிறது கிடையாது, மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு உன்னை பார்க்குறப்போ என்ன நானே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்போ உனக்கு மருந்து போட்டு விட்டுருக்கேன், நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. சொல்லனா போனதுக்கு அப்புறமாக இந்த தாலுமுக்கு அரசரோட ஞாபகம் வந்துடுது. அரசர் கூட அந்த கோ கேம் விளையாண்டப்போ தோக்குறப்பெல்லாம் காயின்ஸ் கொடுப்பாங்க, அதில் இவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு அரசரே என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் அவங்களை உண்மையாக காதலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லனா வந்துட்டு இருப்பா இல்லையா, அந்த சமயத்தில் எது காலை இளவரசர் வருவார். இளவரசர் சொல்லனாவை பார்த்து தாலும் முன்ன சரியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஏன் இப்படி ட்ரிக் பண்ணி என்னை ஏமாத்துறீங்க, இப்படி புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வெளியே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனை என்ன மாட்டி விட்டுருக்கீங்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எனக்கு டெஸ்ட் வைக்கிறப்போ அது டெஸ்ட்டுனே தெரியாமல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் பின்ன நினச்சிக்கிட்ட உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் உன்னை பார்க்கு கூப்பிட்டு போவேன்னா அவன் கூட சேர்ந்து வாக்கிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இளவரசர் சிரிக்கிறாரு. இளவரசரை பொறுத்த வரைக்கும் சொல்லனா மேலே காதல்லாம் கிடையாது. அந்த பொண்ணை நாம் வந்து ஒரு தலை சிறந்த ஸ்பையாக மாற்றணும், பேண்டில் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் இருக்குது. அதனால அது அவருக்கு காமெடியாக தெரியுது, தப்பாக தெரியல. ஆனால் சொல்லனா ஹர்ட் ஆயிருக்கா இல்லையா. அவள் உடனே இளவரசர் பக்கத்தில் வந்து இதுக்கப்புறமாக உங்களால் என்னை முட்டாள் ஆக்கவே முடியாது, அப்படியே நீங்கள் ஆக்க முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நான் முட்டாள் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவா. இளவரசருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் பெரியண்ணா சின்னவா தான் காட்டுறாங்க. இளவரசர் இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறப்ப சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இளவரசருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால உனக்கு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, அதனால நீ பார்த்து கவனமாக நடந்துக்கோ, அவர் மனசு அதிருப்தி படுற மாதிரி நடந்துக்காத, வெளியிடங்களுக்கு போகிறப்போ பொம்பளை புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படின்னாலும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க.
இவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லனா வரல, இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாலோ என்னமோ, இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு இந்த நாட்டோட ஃபியூச்சர் குயினாவே மாறிடுவா போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. இவங்க சந்தோஷமா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லனா அந்த இடத்துல வந்து அப்படியே படுத்து தூங்க போயிடுவா. அவள் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்கும் இல்லையா, அவள் பாட்டுக்கு படுத்து தூங்குறப்போ இளவரசரை வந்து பார்த்தது, இளவரசர் கூட இருந்ததை இவ காதல்னு எடுத்துக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யோசனையாக வருது. பெரியண்ணா சின்னனா கேட்பாங்க, என்னாச்சு இளவரசர் கூட போன இப்படி ரத்த கலரையா வந்து நிற்கிற, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அந்த இளவரசன் என்னமோ பண்ணியிருக்கான், எங்கேயோ கொண்டு இவ்வளோ மாட்டி விட்டுருக்கான். ஏற்கனவே அந்த மலைப்பக்கத்தில் இருந்தப்போ கீழே கிராமம் இருக்குன்னு சொல்லிட்டு கொல்ல கூட்டத்துக்கிட்ட மாட்டி விட்டவன் தானே, நான் உன்னை போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியண்ணா கொதிப்பாங்க. ஆனால் சின்னதாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, சொல்லனா கிட்ட கேட்கலாம், சொல்லனா சொல்லு என்னாச்சு, இளவரசர் கூட தானே போனேன், என்னாச்சுன்னு கேட்டா சொல்லனாக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. பேசுகிற மனநிலைமையிலேயே இல்லை, பல விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓட்டிட்டு அப்படியே படுத்திருக்கா. இந்த பக்கம் இளவரசர் வந்துட்டு பாடி கார்டு கிட்ட கேட்பாங்க, அந்த எதிரி நாட்டோட 2 ஸ்பையும் ஒரே ஆளாக நின்று சமாளித்து கொண்டுட்டாளா அப்படிங்கிறப்போ, ஆமாம் இளவரசரே, நானே போய் அவங்க டெட் பாடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸலண்ட், இப்படி தான் இருக்கணும். அப்போது அவளை எங்கே அனுப்பிச்சாலும் கண்டிப்பாக சொல்லனா சமாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அடுத்த நாள் ஆண்டியை பார்க்கறதுக்காக பெரியண்ணா வருவாங்க. ஆமாம் நேற்று சொல்லனா அவள் இளவரசர் இங்கே கூப்பிட்டு போனாரே, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நாங்களும் என்னமோ நினச்சோம் இளவரசருக்கு சொல்லனா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் ட்ரெஸ் எல்லாம் ரத்தக்கரையோடு வந்திருந்தா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணை எகைன் கொண்டு எங்கேயோ சண்டையில் மாட்டி விட்டார் போல இருக்கு அப்படி நல்லா சொல்கிறப்ப ஆண்டிக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு பொம்பளை புள்ள இப்படி படாத படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறப்போ நிறைய பேத்தி மாதிரியே கலந்து கொடுத்துருவாங்க. நல்லா சாப்பிடு, உனக்கு நல்லா வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு வருவாங்க. ஆனால் இளவரசர் ரொம்ப வேலையில் இருந்ததுனால சாப்பாடு வந்ததே மறந்து போயிடுவார். இளவரசருக்கு சாப்பாடு கரெக்டான ஹீட்டில் இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். அதனால தன்னோட பாடி கார்டே சாப்பிட சொல்லிடுறாரு. பாடி கார்டு அதை சாப்பிட்ருவாங்க. அவருக்கு என்ன தெரியும் ஏது தெரியும், பாவம் சாப்பிட்ருவாங்க. இந்த பக்கம் ஆன்ட்டி சொல்லனாவை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, இந்த பாரு சொல்லனா நான் கேள்விப்பட்டேன் இளவரசர் எங்கே ஒன்று கூப்பிட்டு போயிட்டு ஏமாத்திட்டார் போல இருக்கு அப்படிங்கிறப்போ, இளவரசர் ஒன்றும் ஏமாத்தல, நான் தான் ஏமாந்து போயிட்டேன். ஏன்னா அவரோட பார்வையில் நான் அவருக்கு வந்து ஒரு பொண்ணாவே வந்து தெரியல, ஜஸ்ட் அவர் வந்து என்ன ஒரு உயிரினமாக பார்க்குறாரு, அவ்வளோதான். அந்த பேண்டில் சேர்ந்துக்கிற 1000 ஆம்பளைங்கள நானும் ஒருத்தி, அவ்வளோதான். நான் ஒரு பொண்ணால் அவர் கண்ணுக்கே தெரியல, அதனால நீங்கள் ஒன்றும் இளவரசரை ஒன்றும் திட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது, அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் வயிறு கலக்கிறது பாடி கார்டுக்கு தானே. இளவரசரே ஒரு 5 நிமிஷம், இல்லை இதுக்கோ ஒரு 50 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுவார். அதுக்கப்புறமாக நர்சரியில் இருந்துட்டு டோலும் வந்து மாஸ்டரை வந்து பார்க்கணும்னு வர சொல்லியிருப்பாங்க. மாஸ்டர் வந்து என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, போயிட்டு சொல்லனாவை என்னை பார்க்க அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தோலும் திரும்பி தான் பார்ப்பாங்க. புரிஞ்சிருச்சு, நான் சொல்லணும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறப்போ, அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. மாஸ்டருக்கும் இவங்க தான் தோலும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. வெளியே வர்ற சமயத்தில் இந்த தங்கச்சிக்காரி கூட ஒரு பணிப்பெண் இருப்பா இல்லையா, அந்த மேடும் இன்னும் 2-3 மேடும் பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே மாஸ்டர் நின்று அந்த தங்கச்சிக்காரியோட மேடை மட்டும் அப்படியே குறுகுறுன்னு பார்க்க, அந்த மேடும் பார்த்து எல்லாம் சரியா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கண்ணசைக்கிறது தலையசைக்கிறதுன்னு பண்ணுவா. இது என்னடா புது கதையாக இருக்குன்னு தானே நம்மளுக்கு தோணுது. இது அப்படியே மைண்டில் வைங்க, பின்னாடி பார்க்கலாம். மாஸ்டர் வந்தவர் சொல்லனாவை கூப்பிட்டு, இதுக்கப்புறமாக இங்கே ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, நர்சரியில் தான் உனக்கு வேலை இருக்குது, அங்கே இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை செய்ய அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க தான் தோலும் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னும் நம்ம சொல்லனாக்கு யாருமே சொல்லுங்க. ட்ரைனிங்னா எல்லாமே ஒரு பாட்டு தான் இல்லையா. சொல்ல நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமாக அரசர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மந்திரியார் முட்டி போட்டு உட்காந்துருக்காரு. அரசருக்குள்ளே நிறைய யோசனைகள் வருது. அரசருக்கு தனக்கு மகளா இப்போதான் அவள் கிடச்சிருக்கா, அவளை அனுப்புறதுக்கு மனசு இல்லை ஹாஸ்டேஜா. தான் போகலாம் அப்படின்னா இளவரசர் விட மாட்டேன்றாரு. நீங்கள் தனியாக பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா என்னை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இளவரசன் சொல்கிறான். என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமைச்சர்கள் கூட இதை பற்றியே தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக அரசர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அது என்ன முடிவுன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த முடிவை வந்துட்டு ஜின்மோ கிட்ட சொல்கிறதுக்காக விசு வராங்க. எனக்கு என்னமோ இந்த தங்கச்சிக்காரி பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன்லப்பா, நீ கூட என்னமோ பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கே அப்படின்னியே, அதெல்லாம் இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா அந்த பொண்ணை ஹாஸ்டேஜாக அனுப்புறதுக்கு அரசர் ஓகேன்னு சொல்லிட்டார் அப்படின்னதும் ஜின்முக்கு திக்குன்னு ஆயிடும். உடனே தங்கச்சிக்காரியை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பி வந்துடுவான். இங்கே தங்கச்சிக்காரிக்கு பதுக்குன்னு இருக்கவளுக்கு வேறு எதுவும் தெரியாது. தன்னோட அப்பா அந்த நாட்டோட அரசர் வந்துட்டு என்ன அனுப்ப மாட்டேன் ஹாஸ்டேஜா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை என் இடத்துல அப்பா போனால் என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது. மேடு கிட்ட புலம்பிட்டு இருக்க மேடு இருந்துட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அரசர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறப்போ, ஜின்மா வந்துட்டு நீ எதுக்கு ஹாஸ்டேஜா போகிறதுக்கு சம்மதிச்சா அப்படின்னு கேட்குற சமயத்தில் மேடு இருந்துட்டு இவங்க போகிறதுக்கு சம்மதிச்சாங்க தான், ஆனால் அரசர் வந்து அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஜின்மா மேடை மறைச்சு பார்த்து, அப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தங்கச்சிக்காரிக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இல்லை, ஜின்மா தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது என்ன ஹாஸ்டேஜாக அனுப்புறதுக்கு அரசர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு இவளுக்கு அப்படி மைண்ட் அங்கே போகுது.
இப்படி தங்கச்சி கரையை ஹாஸ்டேஜா அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது மற்ற அமைச்சர்களோட மனைவிக்கும் தெரிஞ்சிருது. ஏற்கனவே காசு பண்றவங்க தான் இல்லையா, காசு பண்ணிக்கிட்டே வராங்க. அது எதுக்கால வந்து இந்த தங்கச்சிக்காரையும் கேட்டுடுறா, எவ்வளோ அடிப்பட்டாலும் திருந்த மாட்டீங்கல்ல. அப்புறம் ஒரு புக்ல நான் படிச்சேன், இது கதையா உண்மையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல, இதே மாதிரிதான் ஒரு இளவரசிய சில அமைச்சர்களோட மனைவிகள்லாம் தப்பு தப்பா காசு பேசிட்டு இருந்தாங்களா. அவங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்காக யாரெல்லாம் இந்த காசுப்ப பேசுறாங்களோ அவங்க எல்லாரையுமே அந்த இளவரசி அரெஸ்ட் பண்ணாலாம். என்ன, நான் எங்க போனாலும் திரும்பி வந்துடுவேன், அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இந்த நாட்டோட அரசரோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவெட்ட வருவா. இவ போனதுக்கு அப்புறமாக மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு இவகிட்ட வாங்கி கட்டிக்கிறதே பொழப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இளவரசர் லைப்ரரியில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் மந்திரியார் வந்து, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கீங்க இளவரசரே அப்படிங்கிறப்போ, இல்லை எல்லாம் சரியாக நடக்கணும் இல்லையா, அதனால தான். நீங்கள் ஏன் பதட்டமாக இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா, என்ன நீங்கள் அரசர்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. அரசருக்கு ஒரு மகள் இருக்கு, இளவரசி சுபேகா அப்படிங்கிற அந்த பேரையே எதிரி நாட்டு அரசருக்கு நீங்கள் தான் தெரியப்படுத்திருக்கீங்க. அது உங்க மூலியமா தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கறது அரசர்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இளவரசரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. கடைசியில தன்னோட சேம்பருக்கு கூப்பிட்டு தான் தெளிவா சொல்லுவாரு, ஆக்சுவலா எனக்கு என்ன பயமா இருந்தது அப்படின்னா, அந்த எதிரி நாட்டு அரசன் வந்து இவங்க துறைமுகத்துல வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டான். அரசர் கண்டிப்பா வாருக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது இளவரசருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும், படைபலம் அந்த அளவுக்கு இல்லை. அப்ப கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு போவாரு. அப்படி அரசர் போறப்போ அரசரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசி இருக்காங்க, அரசருக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படிங்கறத அந்த எதிரி நாட்டு அரசர் தெரிஞ்சுக்கும்படி செஞ்சு அப்படிங்கிறாங்க. சரி, அரசரை காப்பாத்துறதுக்காக அரசர் இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறமாக அவ மக கிடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவரோட உயிர், அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மேல வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தையும் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அரசரோட மகளுக்கு மட்டும் ஏதாவது ஆனா பரவாயில்லையா அப்படிங்கிறப்போ, நான் இவ்வளோ யோசிக்கிறப்போ பிளான் பண்ணாமையா பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க மந்திரியாரே? நான் பிளான் பண்ணிட்டேன். அங்க போக போறது இந்த நாட்டோட அரசரோட மகளான சுபேகா கிடையாது. அப்ப வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கேட்கிறப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க, அங்க போறது சொலானா தான். என்ன சொலானா இப்ப இந்த நர்சரிக்குள்ள வரா, வந்ததுமே உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இங்க இந்த நர்சரிக்குள்ள வந்ததும் இங்க நிறைய மலர்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ முடியுது. உனக்கு பூக்கள் பிடிக்குமா, உனக்கு ஃபேவரட்டான ஃப்ளவர் என்ன அப்படிங்கிறப்போ, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம், என் தங்கச்சிக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறப்போ, ஆமா உன்னை பத்தி நான் இளவரசர் சொல்லி கேள்விப்பட்டேன், உன் குடும்பத்தையே வந்து கொள்ளையர்கள் அழிச்சிட்டாங்க இல்லையா அப்படிங்கிறப்போ, எல்லாரும் இல்லை என் அம்மா அப்பாவும் தான், என் தங்கச்சி உயிரோட இருக்கா, அவளை நான் கண்டுபிடிக்கணும். ஐயோ சாரிம்மா, உன் தங்கச்சி கண்டிப்பா சீக்கிரம் கிடப்பா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் என்ன உன்னை ஒரு பொண்ணா மாத்த சொன்னாரு, நீ பொண்ணு தான், ஆனாலும் உன்னை ஏன் பொண்ணா மாத்த சொன்னாரு உனக்கு தெரியுமாங்கிறப்போ, சொல்லனா தெரியல அப்படிங்கிறா. ஏன்னா பெண்கள்ல பல வகைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னுக்கு காட்டி, இந்த கண்ணாடியில என்ன தெரியுது அப்படிங்கிறப்போ, நான் தான், நீ கிடையாது, நல்ல இந்த கண்ணாடியை பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தா நான் தானே தெரியும் அப்படிங்கிறப்போ தாலும் இருந்துட்டு, கண்ணாடியில் உன் முகம் தெரியலாம், ஆனால் நீ எப்பேற்பட்ட பொம்பளையா மாறணும் அப்படிங்கிறதும் தெரியணும். நீ ஒரு பெரிய செல்வந்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை ஒரு நாட்டோட அரசனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை ஒரு கூலி தொழிலாளியை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை படிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிறது தான் பெண்கள்ல பல வகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறா, அது எப்படி தனக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்னு தன்னை அவள் பார்த்துக்கிறா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாடம். ஆனால் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், இந்த கண்ணாடியில் தெரியறது உன் முகம் கிடையாது, இந்த நாட்டோட இளவரசி சுபேகாவோட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொலனாக்கு ஒன்றும் புரியல. எங்க சீனை அப்படியே கட் பண்ணா எல்லாத்தையும் இப்போ என்னென்னலாம் டோலம் வந்து சொலனாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை தான் இளவரசர் வந்து மந்திரியார் கிட்ட சொல்றாங்க. ஃபேக் பிரின்சஸ் தான் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனை ஏற்கனவே பிளான் பண்ணதுனால தான் அரசருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கறது எதிரி நாட்டோட அரசனுக்கு தெரியும்படி நான் செஞ்சேன். எதையும் பிளான் பண்ணாமையா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளானை வச்சுட்டு தான் சொலனாவை ட்ரெயின் பண்ணியிருக்காரு நம்ம இளவரசர் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வருது.